நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா சிறுநீரகத்துல கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடிவேர் ரொம்ப வலியா இருக்கும். தென் யூரின் போகும்போது ரொம்ப பெயினா இருக்கும். தென் எரிச்சல் இருக்கும். சம்டைம்ஸ் யூரின் போகும்போது பிளட்டோட உங்களுக்கு யூரின் போற மாதிரி இருக்கும். தென் யூரின் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கரெக்டாக இருக்காது, விட்டு விட்டு போகிறது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். தென் வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம். அதே மாதிரி ஃபீவர் ரெக்கரண்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய டயட்டு, அதாவது உணவு முறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோன் வெளியே வரும். அதாவது மெயினாக ஒரு நாளைக்கு 2 இளநீ எடுத்துக்கோங்க. முக்கியமாக வாழைத்தண்டு ஜூஸ் வாரத்தில் ஒரு 3 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுவும் ஒயிட் ரேடிஷ் வெள்ளை முள்ளங்கி ஜூஸ் வாரத்தில் ஒரு 4 to 5 days தாராளமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட உணவில் நீர்க்காய்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காய், சுரக்காய், அந்த மாதிரி. உங்களுக்கு ஸ்டோனோட சிம்டம்ஸ் இருந்துச்சுனாலே வாட்டர் இன்டேக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. எந்த ஃபுட்டு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். கால்சியம் டேப்லெட்ஸு சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறவங்க, அதே மாதிரி கால்சியம் ரிச் ஃபுட் எடுக்கிறது, கொஞ்சம் கீரைகள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், இப்போ டீ காஃபி கூட மில்க் ஆட் ஆகிருக்குது. அதனால மில்க் ப்ராடக்ட்ஸு, பன்னீர், தயிர், இந்த மாதிரி உணவுகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.